சேருங்கள் இறை குலமே. மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல. மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல. சமபந்தி வீரந்தீனின் சங்கமிப்போம். ஆலய பீடம் வாருங்கள் இறைவனமே. ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. வாழ்க்கையும் வழிபாடும் இணைந்திடவே வார்த்தையை வாழ்வாய் அமைத்திடுவோம். நிறைவாய் பெறுவதை அருளென்போம், இருப்பதை பகிர்வதை சமமென்போம். நல்வாழ்வை ஆன்மீக வழிபாடு, நல்வாழ்வை ஆன்மீக வழிபாடு. இந்த திருப்பலி அதற்கோரி பாடு. ஆலய பீடம் வாருங்கள் இறைமக்களே. ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல. மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல. சமபந்தி வீரந்தீனின் சங்கமிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. புறவினத்தவரின் அப்போஸ்தலர் என்று அறியப்படுகின்ற திருத்தூதரான புனித பவுலின் மனமாற்ற விழாவினை தாயாம் திரு அவை இன்று பெருமகிழ்வோடு சிறப்பித்து கொண்டாடுகிறது. இந்த விழாவினை கொண்டாடுகின்ற நாமும் நம்முடைய வாழ்வில் என்ன மாற்றங்களை இறைவன் விரும்புகிறார், எத்தகைய வாழ்வு வாழ இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார், அவருடைய திருவுளம் என்ன, அவருடைய இறை திட்டம் என்ன என்பதை நம் வாழ்விலும் உணர்ந்து இறைவனுக்கு உகந்த சிறந்த சாட்சிகளாய் வாழ இந்த தெய்வீக திருப்பலியில் திருத்தூதரான புனித பவுலின் பரிந்து பேசுதலினால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான இறை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஜெபிப்போமாக. நான் யாரிடம் நம்பிக்கை கொண்டுள்ளேன் என அறிவேன். நேர்மையான அந்த நடுவர் என்னிடம் ஒப்படைத்ததை அந்த நாள் வரை காத்திட வல்லவர் என்கிற உறுதியான நம்பிக்கை எனக்கு உண்டு. அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவரின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. கருணை கடலாகிய ஆண்டவரே, திருத்தூதரான புனித பவுலின் போதனையால் உலகம் முழுமைக்கும் நீர் கற்பித்தீரே. அதனால் அவருடைய மனமாற்றத்தை இன்று கொண்டாடும் நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உலகில் உமது உண்மைக்கு சாட்சிகளாய் திகழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எழுந்து இயேசுவின் திருப்பெயரை அறிக்கையிட்டு உமது பாவங்களிலிருந்து கழுவப்பெற்று திருமுழுக்கு பெறும். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22, இறை வார்த்தைகள் 3-16 முடிய. அந்நாள்களில்
பவுல் மக்களை நோக்கி கூறியது: நான் ஒரு யூதன், சிசிலியாவிலுள்ள தர்சு நகரத்தில் பிறந்தவன். ஆனால் இந்த எருசலேம் நகரில் வளர்க்கப்பட்டவன். கமாலியேலின் காலடியில் அமர்ந்து நம் தந்தையரின் திருச்சட்டங்களில் நுட்பமாக பயிற்சி பெற்றவன். நீங்கள் அனைவரும் இன்று கடவுள் மீது ஆர்வம் கொண்டுள்ளது போன்று நானும் கொண்டிருந்தேன். கிறிஸ்துவ நெறியைச் சேர்ந்த ஆண்களையும் பெண்களையும் கட்டி சிறையில் அடைத்தேன். சாகும் வரை அவர்களை துன்புறுத்தினேன். தலைமை குருவும் மூப்பர் சங்கத்தாரும் இதற்கு சாட்சி. இவர்களிடமிருந்து தமஸ்கு நகரிலுள்ள சகோதரர்களுக்கு கடிதங்களை பெற்றுக்கொண்டு அங்குள்ள கிறிஸ்தவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வந்து தண்டிப்பதற்காக அங்கு சென்றேன். நான் புறப்பட்டு தமசு நகரை நெருங்கிய போது நண்பகல் நேரத்தில் திடீரென வானிலிருந்து ஒரு பேரொளி என்னை சூழ்ந்து வீசியது. நான் தரையில் விழுந்தேன். அப்போது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்ற குரலை கேட்டேன். அப்போது நான், ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்டேன். அவர், நீ துன்புறுத்தும் நாசரேத்து இயேசு நானே என்றார். என்னோடு இருந்தவர்கள் ஒளியை கண்டார்கள், ஆனால் என்னோடு பேசியவரது குரலை கேட்கவில்லை. ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என நான் கேட்க, ஆண்டவர் என்னை நோக்கி, நீ எழுந்து தமஸ்குவுக்கு செல். நீ செய்வதற்கென குறிக்கப்பட்டுள்ளவை அனைத்தும் அங்கே உனக்கு கூறப்படும் என்றார். அந்த ஒளியின் மிகுதியால் நான் பார்க்க முடியவில்லை. என்னோடு இருந்தவர்கள் எனது கையை பிடித்து தமஸ்குவினுள் அழைத்து சென்றார்கள். அங்கு அனனியா என்னும் ஒருவர் இருந்தார். அவர் திருச்சட்டத்தை கடைபிடித்து கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்தவர். அங்கு வாழ்ந்து வந்த யூத அனைவரிடமும் நற்சான்று பெற்றவர். அவர் என்னிடம் வந்து அருகில் நின்று, சகோதரர் சவுலே, மீண்டும் பார்வையடையவும் என்றார். அந்நேரமே நான் பார்வை பெற்று அவரை பார்த்தேன். அப்போது அவர், நம் மூதாதையரின் கடவுள் தம் திருவுளத்தை அறியவும், தம் நேர்மையாளரை காணவும், தம் வாய்மொழியை கேட்கவும் உம்மை ஏற்படுத்தியுள்ளார். ஏனெனில் நீர் கண்டவைகளுக்கும் கேட்டவைகளுக்கும் அனைவர் முன்பும் நீர் சாட்சியாயிருக்க வேண்டும். இனி ஏன் காலம் தாழ்த்த வேண்டும்? எழுந்து அவரது திருப்பெயரை அறிக்கையிட்டு உமது பாவங்களில் இருந்து கழுவ பெற்று திருமுழுக்கு பெறும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். Hallelujah, 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 Hallelujah. நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அத்தியாயம் 16. வாழ்வு தருகிற உயிருள்ள இறைவார்த்தைகள் 15 முதல் 18 முடிய. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி கூறியது: உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர்: அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். திருத்துதரான புனித பவுலின் மனமாற்றப் பெருவிழாவில் புனித பவுலடிகளார் தன்னை முழுமையாக அறிமுகம் செய்து கொள்கிறார். தான் யார், எப்பேற்பட்டவன், எப்படியாக தான் வளர்ந்தேன், எங்கு கல்வி பயின்றேன், என்னுடைய வாழ்க்கை எப்பேற்பட்ட வாழ்க்கையாக அமைந்திருந்தது என்பது போன்ற பல்வேறு செய்திகளை உள்ளடக்கியதுதான் இன்றைய முதல் வாசகம். நான் ஒரு யூதன், தர்சி நகரில் பிறந்தவன், எருசலேமில் வளர்க்கப்பட்டவன், கமாலியேலின் காலடியில் அமர்ந்து திருச்சட்டங்களை நுட்பமாக பயிற்சி பெற்றவன். நீங்கள் அனைவரும் கடவுள் மீது ஆர்வம் கொண்டுள்ளது போன்று நானும் அவர் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தேன். கிறிஸ்தவ நெறியைச் சேர்ந்த ஆண்களையும் பெண்களையும் கட்டி சிறையில் அடைத்து வந்தேன். சாகும் வரை அவர்களை நான் துன்புறுத்தினேன். தமஸ்குவில் இருந்த கிறிஸ்தவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வந்து தண்டிப்பதற்காக அங்கு விரைந்து சென்று கொண்டிருந்தேன். அந்த தமஸ்கு நகரை நெருங்கும் தருவாயில் நண்பகல் நேரத்தில் திடீரென வானிலிருந்து பேரொளி என்னை சூழ்ந்து வீசியது. அற்புதமான ஒரு அனுபவம். எப்பேற்பட்ட ஒரு அனுபவம் தனக்குள் ஏற்பட்டதை விவரிக்கிறார் பவுலடிகளார். பாருங்கள், தமஸ்கு நகரை நான் நெருங்கும் போது நண்பகல் நேரத்தில் திடீரென வானிலிருந்து பேரொளி என்னை சூழ்ந்து வீசியது. நான் தரையில் விழுந்தேன். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? அப்பொழுது நான் அந்த குரலை நோக்கி, ஆண்டவரே, நீர் யார் என வினவினேன். அப்பொழுது அந்த குரல், நீ துன்புறுத்தும் நாசரேத்து இயேசு நானே என்றது. எப்பேற்பட்ட ஒரு அழகான அற்புதமான அனுபவம் பாருங்கள். வாழ்வில் ஏற்படுகின்ற திடீர் திருப்பங்கள் தான் நமக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தும். புனிதர்கள் யாரும் விண்ணிலிருந்து வந்தவர்கள் அல்ல. இந்த மண்ணிலே பிறந்தவர்கள், நம்மோடு வாழ்ந்தவர்கள், பாவம் செய்தவர்கள். ஆனாலும் தங்கள் வாழ்வை ஒரு காலகட்டத்திலே முழுமையாக மாற்றிக்கொண்டு கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்து தூய வாழ்வு வாழ்கிறார்கள். இறைவனை முழுமையாக பற்றி கொண்டு வாழ்கிற இந்த அற்புதமான வாழ்வு என்பது பவுலடிகளாருடைய வாழ்விலே மிக பெரும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்ததின் வழியாக அமைந்திருக்கிறது. இறைவன் பவுலடிகளாரை
தடுத்து ஆட்கொள்கிறார். தமிழ்ல அழகான அந்த வார்த்தைகள். தடுத்து ஆட்கொள்வது, தீங்கு நினைப்பதற்காக, கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதற்காக, அவர்களை சிறையில் அடைப்பதற்காக விரைந்து சென்று கொண்டிருக்கிறான் இந்த சவுல் என்கிற வீரன். யூத மத வெறி பிடித்தவன் என்று கூட நாம் இதிலே அடையாளம் கண்டு கொள்ளலாம். அவனுக்குள் தன் மதத்தை விட வேறு மக்கள் பிற மதத்தை பின்பற்றுகிறார்களே, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களே என்கிற வெறி அவனுக்குள் இருந்தது. எனவே அந்த வெறி தூண்டப்பட்டு கிறிஸ்தவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும், அவர்களை கொன்று குவிக்க வேண்டும், அவர்களை சிறையில் அடைத்து துன்புறுத்த வேண்டும் என்கிற மிகுந்த வெறியோடு அவன் புறப்பட்டு போகிறான். ஆனால் அப்பேற்பட்ட ஒரு மனிதனை இறைவன் தடுத்து ஆட்கொள்ளுவதை பார்க்கிறோம். அந்த அனுபவம் நிச்சயமாக சொல்லில் அடங்காதது. பல புனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கையும் கூட இப்பேற்பட்டதுதான். தாறுமாறான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மனம் போன போக்கிலே வாழ்கிறார்கள். இந்த உலகத்தின் காட்டுகின்ற மாய பிம்பங்களில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு உலக போக்கிலே வாழ்ந்தவர்கள் உண்டு. சாதாரண ஓர் அருட்சகோதரியாக அறிமுகமானவர்தான் அன்னை தெரேசா. எப்பொழுது ஏழை எளியவர்களை நேசித்தாரோ, நோய்வாய்ப்பட்டவர்களை, தொழுநோயாளர்களை அடையாளம் கண்டுகொண்டு அவர்களில் கிறிஸ்துவை பார்க்க ஆரம்பித்தாரோ, அவர்களுடைய வாழ்க்கை மாறியது. மதர் தெரேசாவாக மாறினார். நடமாடும் புனிதையாக அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டார். இன்றைக்கு நம் மத்தியிலே வாழும் புனிதையாகவே அவர் திகழ்கின்றார். பிரான்சிஸ் அசிசியார் ஒரு பகட்டான வாழ்க்கை, உலக போக்கிலான ஒரு வாழ்க்கை. அவருக்கு எல்லாமே இருந்தது, சொத்து, சுகம், வசதி, பணபலம் எல்லாம் இருந்தது. ஆனால் அவையெல்லாம் வாழ்க்கை இல்லை என்பதை எந்த தருணத்தில் உணர்ந்து கொண்டாரோ, அப்பொழுது அவை அனைத்தையும் விற்றுவிட்டு ஏழை எளியவர்களுக்கு கொடுத்துவிட்டு ஒரு சாதாரண நிலையிலே ஏழ்மையான ஒரு வாழ்க்கையை அவர் தேர்ந்து கொண்ட போதுதான் கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுகின்ற தூய மனிதராக அவர் வாழ ஆரம்பித்தார். லயோலா இன்னாசியார் ஒரு போர் வீரனாக படையிலே இணைந்து கொண்டு சக வீரர்களைப் போன்று போர் பயிற்சியில் ஈடுபட்டவராய் பிறரை கொன்று குவித்தவராக திகழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் எப்பொழுது இறை வார்த்தையை வாசிக்க ஆரம்பித்தாரோ, புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை இவர் படிக்க ஆரம்பித்தாரோ, தன்னுடைய வாழ்வை இவர் மாற்றிக்கொண்டு இறைவனை பின்தொடர ஆரம்பித்தார். புனித அகஸ்டின் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு புனிதர். உலக வாழ்க்கையில் அதிகமாக ஈடுபட்டவர், மனம் போன போக்கிலே வாழ்ந்தவர், தாறுமாறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர், இந்த உலகத்தின் எல்லா இன்பங்களையும் அனுபவித்தவர் என்றால் புனித அகஸ்டினை சொல்லிவிடலாம். அப்பேற்பட்ட ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையிலே இறைவன் தடுத்தாட்கொண்ட அந்த தருணத்தை உணர்ந்து கொண்ட போது இவையெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல என்பதை உணர்ந்து கொண்டு இயேசுவை பின்பற்றுபவராக அவர் மாறினார். ஆம் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு என்ன ஒரு மாற்றத்தை நமக்குள் விரும்புகிறார். எத்தகைய ஒரு வாழ்வு வாழ இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஒருவேளை நாம் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி இருக்கலாம். அந்த குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெற்று வர வேண்டும். ஊதாரித்தனமாக தாந்தோணித்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பொறுப்புள்ள ஒரு குடும்ப தலைவனாக, கணவனாக, அப்பாவாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும். அதுதான் மாற்றம். சோம்பேறித்தனமாக எந்த வேலைக்கும் செல்லாமல் வீட்டிலே வெறுமையாக இருந்து கொண்டிருக்கலாம். அதுவல்ல வாழ்க்கை. உழைத்து வாழ்விலே உண்பதுதான் வாழ்க்கை என்கிற மாற்றத்தை நமக்குள் உருவாக்கி கொள்ள வேண்டும். காம ஆசைகளுக்கு, இச்சைகளுக்கு ஆட்பட்டு தாறுமாறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அதுவல்ல வாழ்க்கை. தூய கற்பு நெறியோடு வாழ்கின்ற, நல்ல குடும்ப வாழ்வில் ஈடுபடுகின்ற வாழ்வே சிறந்த வாழ்வு என்பதை நம் வாழ்வில் மாற்றிக்கொள்ளுகிற போது இறைவன் நமக்குள் வாசம் செய்வதாய் நாம் உணர்ந்து கொள்ளலாம். பாவ வாழ்க்கை,
மத வெறியர்களாக, சாதி வெறியர்களாக, பகட்டான ஆடம்பரமான வாழ்க்கை வாழும்போது, திருடர்களாக, ரவுடிகளாக அடையாளப்படுத்தப்படும் போது நாம் இந்த உலக போக்கிலே போய் கொண்டிருக்கிறோம். இறைவன் நம்மை தடுத்தாட்கொள்ளுகிற தருணத்தை உணர்ந்து கொண்டு இவையெல்லாம் நம் வாழ்வை வெறுமையாக்குகிறது, ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுகிறது, நம்மை மனிதராகவே இந்த உலகத்தில் அடையாளம் காட்டுவதில்லை என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் இவை அனைத்தையும் புறக்கணித்துவிட்டு கிறிஸ்துவை பின்செல்கிறவர்களாக நாம் மாறிவிடுவோம். பவுலடிகளாரை பாருங்கள். எப்பொழுது அந்த ஒளியை கண்டாரோ, அந்த குரலை அவர் கேட்டாரோ, தன்னுடைய வாழ்வை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்கிறார். ஒளியின் மிகுதியால் என்னால் அதை பார்க்க முடியவில்லை. என்னோடு இருந்தவர்கள் எனது கையை பிடித்து கொண்டு தமஸ்குவுக்கு அழைத்துச் சென்றார்கள். அந்த இடத்திலே அனனியா என்கிற ஒரு மனிதர் இருந்தார். அவர் திருச்சட்டத்தை கடைபிடித்து கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்த மனிதர். யூதர் அனைவருக்கும் நற்சான்று பெற்றவராக அவர் திகழ்ந்தார். அவரிடத்தில் நான் சென்றபோது அவர் சொன்னார், சவுலே மீண்டும் பார்வை அடையும். அவ்வளவு நாள் அவன் குருடனாகத்தான் வாழ்ந்திருக்கிறான் என்பதை சுட்டிக்காட்டவே இந்த நிகழ்வு இந்த இடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ள விதத்திலே வாழவில்லை என்றால், கிறிஸ்துவுக்குரிய ஒரு வாழ்க்கை வாழவில்லை என்றால், குருடர்களாகத்தான் இந்த உலகத்திலே வாழ்கிறோம். இந்த இடத்திலே அவன் மீண்டும் பார்வை பெற்றான், அவரை பார்த்தான் என்று இறைவார்த்தை சான்று பகர்கிறது. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், கடவுள் தம் திருவுளத்தை நீ அறிந்து கொள்ளவும், தம் நேர்மையாளரை நீர் காணவும், தம் வாழ்மொழியை கேட்கவும் உம்மை இன்றைக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார், உம்மை அழைத்திருக்கின்றார். எனவே நீ கண்டவற்றிற்கும் கேட்டவற்றிற்கும் சாட்சியாக இருக்க வேண்டும். பாவங்களிலிருந்து கழுவப்பட்டு திருமுழுக்கு பெறும் என்று அந்த அனனியா வழியாக இறைவாக்கானது அவருக்கு உரைக்கப்படுகிறது. தன் வாழ்க்கையின் போக்கையே முற்றிலுமாக மாற்றிக்கொண்டு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாக மாறுகிறான். யாரை துன்புறுத்தினானோ, யாரை அவன் பழி வாங்கி கொண்டிருந்தானோ, யாரின் மீது மிகுந்த கோபமும் வெறியும் கொண்டிருந்தானோ, அவர்களை நேசிக்கவும் அன்பு செய்யவும் ஆரம்பித்தான். எந்த கிறிஸ்துவை வெறுத்தானோ அந்த கிறிஸ்துவை தூக்கி ஏந்தி கொண்டு மூளை முடுக்கெல்லாம் ஒவ்வொரு ஊருக்காக, நகருக்காக சென்று கிறிஸ்துவை பறைசாற்றினான் இந்த அப்போஸ்தலன். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்கிற அந்த இறைவார்த்தையை தன் உள்ளத்திலே தாங்கிக் கொண்டு எல்லா மக்களிடத்திலும் போய் நற்செய்தியை அறிவித்தவராக இருக்கிறார். அதைத்தான் அன்பிற்குரியவர்களே இறைவார்த்தை சொல்லுகிறது, வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லாவற்றையும் நான் குப்பையாக கருதுகிறேன். எனவே கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எது நம்மை பிரிக்க முடியும்? இன்னலா, இடரா, துன்பமா, வாழ்வா, சாவா, பசியா, பட்டினியா, எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? எதுவுமே பிரிக்க முடியாது கிறிஸ்துவின் அன்பில் இருந்து என்பதை உணர்ந்து கொண்ட, கிறிஸ்துவின் அன்பை அனுபவித்த மனிதராக புனித பவுலடிகளார் திகழ்கிறார். ஆம் அன்பிற்குரியவர்களே, இறைவன் இன்றைய நற்செய்தியின் வழியாக அற்புதமான ஒரு வார்த்தைகளை நமக்கு கொடுக்கிறார். ஒரு நற்செய்தியாளன் என்றால், ஒரு இறை ஊழியன் என்றால், ஒரு கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு சகோதரன், சகோதரி, மகன், மகள் என்றால் அவருக்குரிய ஒரு நற்பண்புகளாக, வல்லமையாக, இறை ஆற்றலாக இந்த இறை வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பேய்களை அவர்கள் ஓட்டுவார்கள், புதிய மொழிகளை பேசுவார்கள், பாம்புகளை தம் கையால் பிடிப்பார்கள், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது, உடல் நலமற்றோர் மீது அவர்கள் கை வைக்க அவர்கள் குணமடைவார்கள். இன்றைக்கு போலி இறைவாக்கினர்கள் நம்மை சூழ்ந்து கொண்டு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாக, கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களாக, இறைவாக்கினர்களாக, தீர்க்கதரிசிகளாக தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களே. தவறான ஆயன் பின்பாக நாம் ஒருபோதும் சென்றுவிடக் கூடாது. போலி தீர்க்க தரிசனங்களை எண்ணிக்கொண்டு நம்முடைய வாழ்வை பகட்டான வாழ்க்கையாக மாற்றிவிடக் கூடாது. கத்தோலிக்க கிறிஸ்துவ விசுவாசத்திலிருந்து நாம் நழுவி விடக்கூடாது. பாருங்கள், அவர்கள் பேய்களை ஓட்டுவார்கள், புதிய மொழிகளை பேசுவார்கள். பாம்புகளை கையால் பிடிப்பாங்களா? நஞ்சை குடிப்பாங்களா?
எதெல்லாம் அவர்களுக்கு தீங்கு விளைவிக்குமோ அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. பேய் ஓட்டுற மாதிரி, நற்செய்தி அறிவிக்கிற மாதிரி, புதிய மொழிகளை பேசுகிற மாதிரி, குணப்படுத்துகிற மாதிரி இதெல்லாம் செய்வாங்க. ஆனால் இந்த வார்த்தைகளை அவர்களால் பின்பற்ற முடியவில்லை. எனவே அவர்களை சரியான போலிகள் என்பதை நாம் அடையாளம் கண்டுகொள்ளலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உண்மை அப்போஸ்தலனாக வாழ்ந்த புனித பவுலடிகளாருடைய வாழ்வில் ஏற்பட்ட மாற்றம் இன்றைக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். நாமும் கிறிஸ்துவின் சீடனாய் சீடத்தியாய் வாழ நற்செய்தியை கையிலே எடுப்போம். அந்த நற்செய்தியின்படி வாழ்வோம். அந்த நற்செய்தியை பிறருக்கும் அறிவிப்போம். ஆமீன். என்றும் என் அன்பை பலியாக ஈர்ப்பாய். என் நெஞ்சு நாயகா இறைவா, என்றும் என் அன்பை பலியாக ஈர்ப்பாய். காற்றினில் ஆடுகின்ற தீபம் நானும் கோவிலில் ஏற்றி வைத்தாய். சேற்றினில் வாழுகின்ற சிறுமலர் நானும் பூஜையில் சேர்த்து விட்டாய். காற்றினில் ஆடுகின்ற தீபம் நானும் கோவிலில் ஏற்றி வைத்தாய். சேற்றினில் வாழுகின்ற சிறுமலர் நானும் பூஜையில் சேர்த்து விட்டாய். என்னை உன் நெஞ்சோடு இணைக்கின்ற போது, என்னை உன் நெஞ்சோடு இணைக்கின்ற போது, என் இயேசுவே என்னை தருகின்றேன். என் நெஞ்ச நாயகா இறைவா, அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியை பரப்பிட திருத்தூதரான புனித பவுலை ஆவியார் இடையராது ஒளிர்வித்தது போல நம்பிக்கையின் ஒளியார் அவர் என்றும் எங்களை நிரப்புவாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றுமுள்ள ஆயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானகத்தூதர் முதன்மை வானத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது:
பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே துமரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதா. ஆமென். வாழ்வில் இயேசுவே நாளும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும். எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே நாளும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும். எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். பாரங்கள் தாங்காமல் சாய்கின்ற போது பாதைகள் நீயாக வேண்டும். இந்த பாதைகள் நீயாக வேண்டும். பாவங்கள் கடலாகி நான் மூழ்கும் போது ஓடங்கள் நீயாக வேண்டும். இந்த ஓடங்கள் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே நாளும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும். எந்த எல்லாமும் நீயாக வேண்டும்.
திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரை நோக்கிய ஜெபம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலைச்சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைமகன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் நான் வாழ்கிறேன். அவர் என் மீது அன்பு கூர்ந்தார், எனக்காக தம்மையே ஒப்புவித்தார். செபிப்போமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, திருத்துதரான புனித பவுலை திரு அவைகள் அனைத்தின் மீதும் கொண்டிருந்த ஆர்வத்தால் பற்றி எரியச் செய்தீரே. நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு அதே அன்பு தீயை எங்களிலும் வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தலை வணங்கி இவ்விழாவினுடைய இறை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். திருத்தூதர்களின் அடித்தளத்தில் உங்களை உறுதியாய் நிற்கச் செய்த இறைவன் திருத்தூதர் பவுல் எனும் புனிதரின் வழியாக மாற்றி உள்ள அவரின் பரிந்துரையின் பயனாக உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. ஆமென். திருத்தூதர்களின் போதனையாலும் எடுத்துக்காட்டாலும் உறுதி பெற உங்களுக்கு அருளிய இறைவன் அவர்களுடைய பாதுகாவலார் அனைவர் முன்னிலையிலும் நீங்கள் உண்மைக்கு சாட்சிகளாய் திகழச் செய்வாராக. ஆமென். திருத்தூதர்களுடைய போதனையால் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்ட நீங்கள் அவர்களுடைய பரிந்துரையால் நிலையான விண்ணக வாழ்வின் உரிமை பேற்றினை பெற தகுதி பெறுவீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவை அறிவிக்க சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூட்டுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன், உந்தன் புகழ் பாடி நான் வாழுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன், உந்தன் புகழ் பாடி நான் வாழுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூட்டுவேன். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை
எத்தீசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.